கனடா, யுஎஸ், யூகேவை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்தியன்ஸ்க்கு ஒரு புது த்ரெட் வந்திருக்கு. அது என்னன்றதை டீடைலா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி, மெல்பர்ன் அந்த மாதிரி சிட்டிஸ்ல அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஆஸ்திரேலியன் பிளாக்ஸை போத்திக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல ரேலியா போயிட்டு இருக்காங்க. அந்த ரேலிக்கு அவங்க பேரும் வச்சிருக்காங்க, மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு. இந்த ரேலி அவங்க பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அதுவும் குறிப்பா ஒரே ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து தான் அவங்க இந்த ரேலியை பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம இந்தியன்ஸ் தான். இந்த ரேலியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா தி நியோ நாசி குரூப். ஆனா அந்த ரேலில பார்ட்டிசிபேட் பண்ற மக்கள்கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய கல்ச்சர், வேஜஸ், ஹவுசிங் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பண்றோம்ன்ற மாதிரி அவங்க வித்தியாசமா சொல்றாங்க. ஆனா நம்ம கிளியரா இதை பார்த்தா இந்த ரேலிக்கு அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். இவங்களுடைய பிரைமரி கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸை திருப்பி அவங்க நாட்டுக்கே அனுப்புறது தான். ஒரு பக்கம் இந்த ரேலில இவங்க வைக்கிற கோரிக்கைகள் வேற மாதிரி இருக்கு, ஆனா இவங்களோட நீட் அதை விட வித்தியாசமா இருக்கு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த ரேலில இவங்க ஒரு ஸ்லோகன் எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னா, ஹேல் ஒயிட் ஆஸ்திரேலியா. இதுலயே தெரியுது ஆஸ்திரேலியால ஒயிட் மக்கள் மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாமே வெளியில போயிடணும்ட்டு. அதான் சொல்லாம சொல்றாங்க இந்தியன்ஸ் வெளில போங்கன்னு சொல்லிட்டு. நீங்களே கேட்கலாம், ஆஸ்திரேலியால ஒயிட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னா அப்ப மத்த கம்யூனிட்டி தானே சொல்றாங்க வெளில போக சொல்லி அப்படின்னு. ஆனா அந்த ரேலில ஒயிட்ஸ் மட்டும் இல்ல, மத்த கம்யூனிட்டிஸும் இருக்காங்க எக்ஸப்ட் இந்தியாவை தவிர. இவங்களுக்கு இந்தியன்ஸ் மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான ஸ்டாட்ஸை வச்சு மத்த எல்லாருமே இந்தியன்ஸ்க்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 100 வருஷத்துல கிரீக் அண்ட் இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்களோ அதே அளவுக்கு 5 வருஷத்துல இந்தியன்ஸ் நம்ம ஆஸ்திரேலியால வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டா பண்றாங்க. இப்போ அங்க சிச்சுவேஷன் ரொம்பவே டென்ஸா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸை அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதோட வீடியோஸும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆஸ்திரேலியாவில் இருந்தால் இந்த வீடியோ அமைச்சு கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுங்க. அண்ட் ஆஸ்திரேலியா போகக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.